ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அனிதா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட சிவியை இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். நண்பர்களே, நம்ம தமிழில் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவோம். சொல்லாமல், போகாமல், தெரியாமல், யோசிக்காமல், இந்த மாதிரி நிறைய நேரங்களில் சொல்வது வழக்கம். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தமிழில் சொல்லும் பொழுது அதை ஈஸியாக இங்கிலீஷில் என்ன பண்ணிடலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, சரிங்களா? அதனால் கவனிக்கணும். சொல்லாமல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு என்ன ஐடியா கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை பண்ணலைன்னு அர்த்தம். எப்படி? ஒரு ஆக்ஷனை பண்ணலை, புரியுதுங்களா? இப்போது இந்த வார்த்தைக்கு நாம் இங்கிலீஷில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வித்தவுட். இந்த வித்தவுட்டோடு நிறுத்திக்கலாமான்னு கேட்டால் கூடாது. வித்தவுட்டுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் வார்த்தையில் என்ன வேர்ப் இருக்கோ, இப்போ சொல்லாமல் அப்படின்னா நம்ம நிறைய ஆங்கிளில் சொல்லலாம். டெல் இருக்குது, சே இருக்குது, இன்ஃபர்ம் இருக்குது, புரியுதுங்களா? சொல்லாமல் வந்துட்டார், சொல்லாமல் போயிட்டார் அப்போல்லாம் சொல்லும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ அது இன்ஃபார்ம்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போது அதுக்குள்ளே என்ன வேர்ப் இருக்கோ அந்த வேர்பை நீங்கள் ஜெரண்ட் ஃபார்மில் கொண்டு வந்துக்கோங்க. என்ன வேர்ப் இருக்கோ அதை ஜெரண்ட் ஃபார்மில். ஒரு சிலர் கேட்பீங்க ஜெரண்டுன்னு என்ன அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. எந்த பி வெர்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேர்பை, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே சொல்லாமல் இருக்குது, நான் இன்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போது இன்ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துடணும். இது உங்களுக்கு V1, அது கூட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்துருச்சு. இதைத்தான் நம்ம ஜெரண்டுன்னு சொல்கிறோம். ஜெரண்டுக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு சப்ஜெக்ட்டு, அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவோம். அது வேண்டாம் இப்போ. சரி, கவனிங்க. ஜெரண்ட் அப்படின்னா வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் அது ஜெரண்டு. அந்த ஜெரண்டுக்கு முன்னாடி எந்த பி வெர்பும் வரக்கூடாது, புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், வித்தவுட் இன்ஃபார்மிங், வித்தவுட் இன்ஃபார்மிங், இடையில எந்த பி வெர்பும் வரல. ஓகே, ரைட். இப்போது இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் ஏதாவது ஒரு மெயின் வேர்போ பி வெர்போ போட்டுக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட். இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஓவர். இவ்வளோதான் கான்செப்ட். ஃபார்முலா என்ன? ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, அது பி வெர்பாக இருக்கலாம், மெயின் வெர்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேர்பு. அதுக்கடுத்து வித்தவுட்டு, அதற்கடுத்து என்ன ஆக்ஷனை அவங்க சொல்லாமல், செய்யாமல், இன்ஃபார்ம் பண்ணாமல், ஏதோ ஒன்று செய்யலையோ அந்த ஆக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெரண்ட் ஃபார்மில் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம பாருங்களேன், அவர் சொல்லாமல் வந்தார் அப்படின்னு எழுதலாமா? அவர் எங்களிடம் சொல்லாமல் வந்தார் அப்படின்னு அங்கே தமிழில் எழுதும்போது ஆன்சர் அங்கே வந்துடணும் மைண்டில். உங்களுக்கு இதுதான் ஆன்சர் சொல்ல போகிறாரு டேவிட் சார் அப்படின்ட்டு டக்குன்னு வந்துடணும். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஆன்சரில் எழுதுறதுக்கு முன்னாடி காமெண்ட்டில் போட்டுறணும், புரியுதுங்களா? ரைட், பாருங்கள். அவர் எங்களிடம் சொல்லாமல் வந்தார். எங்ககிட்ட சொல்லாமல் அவர் வந்தார். வந்தாரா, வருகிறாரா, வருவாரா, வந்திருக்கிறாரா, வர முடியுமா, இந்த மாதிரி கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது என்ன டென்ஸ் அப்படின்ட்டு, என்ன மாதிரி வேர்பை நீங்கள் போடணும் அப்படின்ட்டு, புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு டென்ஸை போடுவாங்க, இங்கிலீஷில் ஒரு வேர்ப் ஃபார்மட் வரும். ஏன் அப்படின்னா அவங்க காலத்தை தான் நோட் பண்ணுவாங்க, காலத்தை தான் யோசிப்பாங்க. இந்த சென்டென்ஸ்னால் இந்த இது காலத்தை அவங்க யோசித்து பேசுகிறதுனால ஐடென்டிஃபை பண்ண முடியாது வேர்பு V1 V2 அப்படின்ட்டு. கடைசி வார்த்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். வந்தார், ஒரு ஆக்ஷனை செஞ்சார், அப்போ V2. சரி, பாருங்கள். அவர் எங்களிடம் சொல்லாமல் வந்தார். சப்ஜெக்டு யார்? யார் ஒருத்தங்க ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அவர் தான் சப்ஜெக்டு. இங்கே அவர். ஓகே, ஹீ. வேர்ப் என்ன? கடைசி வார்த்தை வந்தார். ஹீ கேம் போட்டாச்சுங்களா? வேர்புக்கு அடுத்து வித்தவுட் போடணுமா? அப்படியே போடுங்க. ஹீ கேம் வித்தவுட், அதற்கடுத்து ஜெரண்ட். என்னதை பண்ணலையாமா? என்ன ஆக்ஷனை பண்ணலையாமா? சொல்லாமல். வித்தவுட்
இன்ஃபார்மிங் எங்களிடம் us. அவ்வளோதான். he came without informing us. he came without informing us. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நிறைய நேரத்தில் இது நமக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள். he came without informing us. he came without informing us. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்டென்ஸ் நம்ம சொல்லலாம். வெறும் ஸ்டேட்மெண்ட்டுக்கே தான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நிறையா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். சொல்லிக் கொடுக்குறேன், வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கதவை தட்டாமல் அறைக்குள் நுழைந்தார். கதவை தட்டாமல் ரூம்குள்ளே வந்தார். இங்கே சப்ஜெக்டை யாருமே போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சென்டென்ஸோட கடைசியை பாருங்களேன், நுழைந்தார். இப்போ சென்டென்ஸோட கடைசி பார்க்கும்போது நமக்கு ஐடியா கிடைக்குது, நுழைந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அவர். சரிங்களா? சரி பாருங்க, அவர். அப்போது ஹீ, அவர் பண்ண ஆக்ஷன் என்ன? நுழைந்தார். அப்போ என்டர்டு. சரிங்களா? ஹீ என்டர்டு. மெயின் வெர்ப் போட்டதுக்கப்புறம் என்ன போடணும்? வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். போட்டுக்கலாம். வித்தவுட். என்ன ஆக்ஷனை பண்ணலையாமா? கதவை தட்டலையாமா? இப்போ கதவை தட்டலை அப்படிங்கும் பொழுது அந்த கதவை தட்டுறதுக்கு நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம்? வெரி குட், நாக் அப்படிங்கிறத சொல்லுவோமா? அதை அப்படியே ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துடுங்க. நாக்கிங் எதை? கதவை. அவ்வளோதான். ஓகே பாருங்கள், ஹி என்டர்ட் வித்தவுட் நாக்கிங் த டோர். அவர் கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தார். சரி, இப்போ ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. எங்கே நுழைஞ்சார்? ரூம்குள்ளே. இருக்கான்னு பாருங்கள், அறைக்குள் நுழைந்தார். ரொம்ப சிம்பிள். ஹி என்டர்ட் வித்தவுட் நாக்கிங் த டோர் இருக்குங்களா? எங்கே என்டர் ஆனார்? ரூமில். அப்போது ஹி என்டர்ட் த ரூம் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா ஸ்ட்ரக்சர் படி எழுதிட்டோம் அப்படின்னா மெயின் வேர்புக்கு அடுத்து வித்தவுட் போடணும். ஆனால் ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. அந்த வேர்டை நாம் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது இந்த ரூம் அப்படிங்கிறது கடைசியில் போட்டிங்கன்னா மீனிங் வராது. இப்போ சொல்லும் பொழுதே பாருங்கள், கதவை தட்டாமல் அறைக்குள் நுழைந்தார். இதற்கு முன்னாடி தான் வருது. அப்போது ரிவர்ஸில் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது பக்கம் பக்கமாக தான் வரணும். ஓகே, நுழைந்தார், என்டர்ட், எங்கே? அறைக்குள். த ரூம், என்ன பண்ணல? தட்டாமல். வித்தவுட் நாக்கிங், எதை? கதவை. அப்படியே ரிவர்ஸில் வந்துடணும். சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் வாங்க. நுழைந்தார், என்டர்ட், எங்கே? அறைக்குள். த ரூம், தட்டாமல். வித்தவுட் நாக்கிங், எதை? கதவை. த டோர். முடிஞ்சு போச்சு. ரைட். சரி, அடுத்து பாருங்கள். அவள் பெற்றோரிடம் ஆலோசிக்காமல் அதை வாங்கினாள். ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அவள் பெற்றோரிடம் கன்சல்ட் பண்ணாமல் வாங்கினாள். வாங்கினது யார்? அவள். ஷீ, என்ன ஆக்ஷன்? வாங்கினாள். பாட், அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ஷி பாட், அதை. இட், ஆலோசிக்காமல். வித்தவுட் கன்சல்டிங், பெற்றோரிடம். வித்தவுட் கன்சல்டிங் ஹர் பேரண்ட்ஸ். வித் ஹர் பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹர் பேரண்ட்ஸே போதும், வித்து தேவையில்லை, சிம்பிளாகவே சொல்லிக்கலாம். பாருங்கள், ரிவர்ஸில் அப்படியே வந்தாச்சு சப்ஜெக்டை தவிர. ஷீ பாட் இட் வித்தவுட் கன்சல்டிங் ஹர் பேரண்ட்ஸ். ஷீ பாட் இட் வித்தவுட் கன்சல்டிங் ஹர் பேரண்ட்ஸ். சத்தமாக சொல்லுங்கள். நான் எவ்வளோ சத்தமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனோ அதே மாதிரி சத்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தப்பு வராது. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வருதா இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே பாருங்கள், ஷி பாட் இட் வித்தவுட் கன்சல்டிங் ஹர் பேரண்ட்ஸ். அடுத்து, அவங்க எங்ககிட்ட கேட்காம அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பட்டு பயன்படுத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு டென்ஸ் இருக்குது. வழக்கமாகவே பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஒரு டென்ஸ் இருக்குது. நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், அவங்க, தே. இப்போ மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பயன்படுத்துகிறார்கள். தே ஆர் யூஸிங், அதை. இட், கேட்காமல். வித்தவுட் ஆஸ்கிங், எங்ககிட்ட. வித்தவுட் ஆஸ்கிங் அஸ்ன்னு சொல்லலாம். வித்தவுட் ஆஸ்கிங் த பெர்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே பாருங்கள், வித்தவுட் ஆஸ்கிங் அஸ் நான் சிம்பிளாக போடுறேன். தே ஆர் யூஸிங் இட் வித்தவுட் ஆஸ்கிங் அஸ். They are using it without asking us. They are using it without asking the permission from us. இப்படி கூட சொல்லலாம்.
ஓகே, நான் யோசிக்காமல் பேசினேன். நான் யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் பேசினேன். நான் பேசினேன், ஸ்போக். அப்படியே ரிவர்ஸ் வரும் பொழுது without thinking. without thinking. I spoke without thinking. எப்போ பிரச்சனையில் மாட்டினேன்? யோசிக்காமல் பேசினேன், அதனால் மாட்டிக்கிட்டேன். யோசிக்காமல் பேசினேன், அதனால் மாட்டிக்கிட்டேன். I spoke without thinking. I spoke without thinking. புரியுதுங்களா? ஈஸி. நாங்கள் உண்மை தெரியாமல் நடந்து கொண்டோம், இல்லாட்டி நாங்கள் உண்மை தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதிர்வினை ஆற்றினோம், பாஸ்ட். என்ன கடைசி வார்த்தை பாஸ்டில் இருக்குது. நாங்கள் வி நடந்து கொண்டோம், பிஹேவ்டு சொல்லலாம். எதிர்வினை ஆற்றினோம் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? வி ரியாக்டட். ஓகே, ரியாக்டட் தெரியாமல். வித்தவுட் நோயிங் உண்மை, த ட்ரூத். ஈஸியாக இருக்கா நண்பர்களே? ஈஸியாக இருக்குங்களா? எது ஃபஸ்ட்டு எது செகண்டு தேர்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா சப்ஜெக்ட் தவிர ரிவர்ஸில் வந்துடணும். சரி பாருங்கள். வி ரியாக்டட் வித்தவுட் நோயிங் த ட்ரூத். வி ரியாக்டட் வித்தவுட் நோயிங் த ட்ரூத். வி பிஹேவ்ட் வித்தவுட் நோயிங் த ட்ரூத். வி ஸ்போக் வித்தவுட் நோயிங் த ட்ரூத். ஐயோ, உண்மை தெரியாமல் பேசுனாங்க. வி ஸ்போக் வித்தவுட் knowing the truth. We danced upside down without knowing the truth. இதெல்லாம் சொல்லலாம். We danced upside down, சும்மா அப்படியே ஃபன்னாக பேசும்பொழுது we danced upside down without knowing the truth. ஐயோ, உண்மை தெரியாமல் தலைகீழாக ஆடிட்டோமே. புரியுதுங்களா? அப்படிலாம் சொல்லலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் முடிஞ்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவள் அதிகமாக படிக்காமல் தேர்வில் வெற்றி பெற்றாள். அதிகமாக படிக்காமையே வின் பண்ணிட்டா, எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டா. ரொம்ப சிம்பிள். யாரு? அவள். ஷீ வெற்றி பெற்றாள். வெற்றி பெற்றால்னா பாஸ்ட். சரிங்களா? ஷீ பாஸ்ட் த எக்ஸாம். அப்படியே ரிவர்ஸில் வரும். ஷீ பாஸ்ட் த எக்ஸாம் படிக்காமல். வித்தவுட் ஸ்டடியிங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஷீ பாஸ் த எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங். படிக்காமல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால். அதிகமாக படிக்கலையாமா, அப்போது வித்தவுட் ஸ்டடியிங் மச். முடிஞ்சு போச்சு. வித்தவுட் ஸ்டடியிங் ஹார்ட், கடினமாக படிக்காமல். அப்படியே மாற்றிக்கலாம் தேவையான மாதிரி. பாருங்கள். ஷீ பாஸ் த எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங் மச். ஷீ பாஸ்ட் த எக்ஸாம் வித்தவுட் ஸ்டடியிங் மச். She passed the exam without studying much. ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. அடுத்து பாருங்கள். தினமும் பயிற்சி செய்யாமல் உங்களால் இங்கிலீஷ் பேசவே முடியாது. நிதர்சனமான உண்மை. தினமும் ஆங்கிலம் பயிற்சி செய்யாமல் இங்கிலீஷை டெவலப் பண்ணவே முடியாது, இம்ப்ரூவ் பண்ண முடியாது. எழுதலாங்களா? யார்? நீங்கள், உங்களால். அப்போது யூ cannot பேச, ஸ்பீக் ஆங்கிலம், இங்கிலீஷ். யூ கேன் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். செய்யாமல். வித்தவுட் என்ன செய்யாமையாமா? பயிற்சி செய்யாமல். வித்தவுட் ப்ராக்டிஸிங் தினமும், எவ்ரிடே. ஓகே. You cannot speak English without practicing every day. You cannot speak English without practicing every day. You cannot improve your English. அப்படி கூட சொல்லலாம். முன்னேற்ற முடியாது, டெவலப் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம். You cannot improve your English without practicing every day. Without practicing every day. ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் கட்டளை வாக்கியத்தை என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. வேலையை முடி அப்படி தான் சொல்கிறோம். முடித்தார், முடிப்பார், அந்த மாதிரி வரல. வேலையை முடி. இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யி, போ, வா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னா அந்த சென்டென்ஸை நல்லா கவனிக்கணுங்க. முடிந்தா இருக்குது. முடித்தார், முடிப்பார் அப்படியெல்லாம் இல்லை. முடிப்பார் அப்படின்னா அவர், முடித்தான் அப்படின்னா அவன். அப்போ சப்ஜெக்ட் இருக்கான். முடி அப்படின்னு தான் இருக்குது, சப்ஜெக்ட் இல்லை. ஆக்ஷனை இந்த இடத்துல யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது
அதாவது மறைமுகமாக யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சுருந்தாலும் இங்கே வெளிப்படையாக இல்லைல்ல, அதனால சப்ஜெக்டில் ஆரம்பிக்காமல் வேர்பில் ஆரம்பிக்கணும். ஓகே, முடி, வேலையை முடி. ஓகே, பாருங்கள், கம்ப்ளீட் த ஒர்க், கம்ப்ளீட் த டாஸ்க்னு வச்சுக்கலாம். அசைன்மெண்ட் எது வேணால் வச்சுக்கோங்க, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட், என்ன வேணால் சொல்லலாம், நிறைய வார்த்தைகள் இருக்குது. கம்ப்ளீட் த டாஸ்க், பின்னாடி வந்து வரணும். கம்ப்ளீட் த டாஸ்க், கேட்காமல், என்ன கேட்காம, உதவி கேட்காம யாருக்கிட்டையும். கம்ப்ளீட் த டாஸ்க் வித்தவுட் ஆஸ்கிங் ஹெல்ப் ஃப்ரம் எனி ஒன். ஓகே, வித்தவுட் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் எனி ஒன், அது இன்னும் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் மோர் நேச்சுரல். பாருங்க, complete the task without getting any help from anyone. Complete the task without asking help, without getting help from anyone. From anyone. Easy. நிறுத்தாம வாகனத்தை ஓட்டு, வாகனத்தை நிறுத்தாம ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஓட்டு, வாகனம்னா கார்னு வச்சுக்கலாம். சரிங்களா? டிரைவ் த கார், ஓகே, வித்தவுட் ஸ்டாப்பிங். முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி நண்பர்களே. ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ ஓவர்டேக் பண்ணிட்டு போவீங்க. முன்னாடி என்னப்பா ஸ்லோவாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருப்பீங்க. இந்நேரம் நிறைய பேர் எழுதி முடிச்சுட்டு, இந்த ஆன்சரில் எழுதி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஹோம்ஒர்க் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெரி குட், அப்படி தான் இருக்கணும். சரி, பாருங்கள், நிறுத்தாமல் வாகனத்தை ஓட்டு, டிரைவ் த கார் வித்தவுட் ஸ்டாப்பிங். தூங்காமல் வண்டியை ஓட்டு, டிரைவ் த கார் வித்தவுட் ஸ்லீப்பிங். மது அருந்தாமல் வாகனத்தை ஓட்டு, டிரைவ் த கார் வித்தவுட் ட்ரிங்கிங் ஆல்கஹால். இப்படி தான் சொல்லிக்கணும். ஒவ்வொன்றா உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை போடணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன ஆக்ஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை அப்படியே மாற்றிட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரைட்? அடுத்து பாருங்கள், படிக்காமல் வராத. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, உங்கள் வீட்டில் குழந்தைகளை பார்த்து, படிக்காமல் இங்கே வராத, நீ படிக்காமல் டிவி பார்க்க வராத, இப்பெல்லாம் சொல்லுவீங்கள. பாருங்க, படிக்காமல் வராதே. Don't come without studying. சாப்பிடாம வராத. Don't come without eating. குளிக்காம வராத. Don't come without taking a bath. Don't come without taking a bath. புரியுதுங்களா? என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, சரி, பாருங்கள், டோன்ட் கம் வித்தவுட் ஸ்டடியிங், படிக்காமல் வராத. டோன்ட் கம் வித்தவுட் ஸ்டடியிங். டோன்ட் கம் டு த ஸ்கூல் வித்தவுட் ஸ்டடியிங், படிக்காமல் ஸ்கூலுக்கு வராத. ஈஸி நண்பர்களே, அவ்வளோதான். சொல்லணும்னா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். 100-150 எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே ஓரலாகவே நம்ம சொல்லிட்டு போகலாம். பட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். நான் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஓனாக மேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனால் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.